சோனச்சிய கூட பிறந்த தங்கச்சி மகனான சின்ன நம்பிக்கை தான் கொடுக்கணும். தாய் மாமனுக்கு ஆசையே சின்ன நம்பி அழகுல குறைஞ்சவரா, எங்க ஐயா அமுசத்துல குறைஞ்சவரா? இவன் வீரனுக்கு வீரன் தானே, சூராதி சூரன் தானோ. சிக்கச்ச வப்ப அழக செந்தூருக்கும் பொட்டழக, வங்கி தலை அழக வாடாமலி பொட்டழக, ஆளில அழகந்தானோ ஆளுல சின்ன நம்பி அழகிலையும் மன்மதனா 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 அழகிலையும் மன்மதனா மன்மதனோ மன்மதனோ அழகந்தானே அது அழகந்தானே அப்போ சின்ன நம்பி பாலகனை நம்ம மக சோனச்சிய இவனுக்கு பேசி முடிக்கணுமே. தாய்மாமன் பார்த்தாரு ஆண்டி பகட, நம்ம தங்கச்சி தான் பெண் கேட்க மாதிரி தெரியல. நாமளே போய் நம்ம தங்கச்சியை பார்த்து பேசுவோமே, நாமளே போய் நம்ம தங்கச்சியை பார்த்து பேசுவோமே. ஆண்டி பகட குட்டலாங்குளத்துல இருந்து வேப்பலாங்குளத்துக்கு வாரான். அப்போ வேப்பலாங்குளத்துக்குள்ள ஆண்டி பகட வாரான். தங்கையான பூலுடையா தங்கையான பூலுடையா வாசலில இருக்காளே. அப்போ தங்கையான பூலுடையா வாசலில இருக்கும் போது தாயி ஏத்த புலுடையா அண்ணனை கண்டவனே அவ காலு ரெண்டு கீழே ஊன மாட்டேங்க. பாசம் அன்ன காலத்துல அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படி இருந்துச்சுல. ஏன் அண்ணே உள்ள வாங்க அப்ப ஐயனா பிள்ளை உள்ள இருந்தவா மாமா வாங்க இப்போ யாரு அப்படி கூப்பிடுதா? மாமா வாங்க விறுவிறுனே உள்ள போனா. அப்போ விறுவிறுனா அத்தான் அத்தான் வாருங்கள் என்று அத்தான் அத்தான் வாருங்கள் என்று வாருங்கள் என்று வரவழைத்தான் உரும்பு ஏன் வெளியே நிக்கி உள்ள வாங்க சாப்பாடு சாப்பிட்டு. அப்ப முத்து வீர பகடையும் வந்து வாசல வந்து இருக்கான். அப்ப முத்து வீர பகடையும் விறுவிறுன்னு உள்ள வந்தான். ஆண்டி பகடையும் வந்தாங்க. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? என் மருமவா சோனச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. என் மருமவா நல்லா இருக்காளா? சரி விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள வாங்க. அப்போ பூலுடைய சாப்பிட கூப்பிட்டா. ஆண்டி பகடையும் முத்து வீர பகடையும் சாப்பாடு முடிச்சாங்க. வெத்தலை பாக்கு வெத்தலை தாம்பலம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெத்தலை பாக்க பரிமாறும் போது முறைப்படி பெண் கேட்கறது யாரு கேட்கணும்? மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண் கேட்கணும். முத்து வீர பகடை பக்கத்துல இருக்கா, ஆண்டி பகடை எதிர்த்தாக்கல உட்கார்ந்து இருக்கான். பூலுடைய நெஞ்சா புருஷனே எவ்வளவு எதுக்கு சுரண்டத ஏட்டி சுரண்டாத கேளுங்க. அண்ணன் வந்திருக்காவல்ல, என்னத்தை கேட்க சொல்லுத? எங்க அண்ணன் வந்திருக்காவல்ல, அந்த பொண்ணை கேளுங்களேன். இவ கேளுங்கனாக்கல அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா மாப்பிள்ளை அத்தான் உங்க மகளாகப்பட்ட சோனச்சி என் மகன் தான் இருக்கானே சின்ன நம்பி தம்பிக்கு, இவனுக்கு பெண் தரதுக்கு உமக்கு சம்மதமா? சொல்லுங்க. ஆண்டி பகடைக்கு சந்தோஷம் தாங்களே. ஐயா நீர் எப்ப வாய திறப்பேரி எப்ப என் மகளை உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். பெண் கொடுக்க மாமன் அப்படி கை ஓங்கனா பெண் கொடுப்பானா? பெண் கொடுக்க மாமன் அப்படி ஓங்க தேர பெண் கொடுப்பானா? அப்ப பார்த்தா அப்போ சின்ன நம்பி என்ன செய்தான்? அப்போ உடனடியாக முத்து வீர பகட பார்த்தான். மாப்பிள்ள என் மகனுக்கு உங்க பிள்ளைய தர சம்மதமா இல்லையா? பிடிச்சிருக்கான்னு மட்டும் கேளுங்க. எத்தான் என்கிட்ட நீர் கேட்க கூடாது. ஆமா
நீ எண்ணி 8 நாளையில வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளைக்கு பரிசம் போட்டு போங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. என்கிட்ட பிடிச்சிருக்கா பிடிக்கலாம் கேட்க கூடாது. அந்த காலத்துல தாய் தகப்பன் பேசி முடிச்சதுதான் கல்யாணம். அப்பா பெண் பார்த்துட்டு சொல்வாரு, உனக்கு இத்தனாம் தேதி கல்யாணம்னா அந்த காலத்து ஆம்பளை பையங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்பா யார் கழுத்துல கட்ட சொல்றாரோ அவன் அவங்க கழுத்துல போய் கட்டிடுவான். அது நம்ம விதி. அந்த காலத்துல தாய் தகப்பனுக்கு பிள்ளைய பணிஞ்சு நடந்தது. நம்ம சின்ன நம்பிய மாதிரி மிதிச்சு நடக்க என்ன மாதிரி. நாலாம் தாய் தகப்பன் பேச்ச கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேயா. கோடுன்னு அழியாம தான் கிடக்கு. கிழிச்ச கோடு அழியல. அப்படியா? ஆமா. சின்ன நம்பிக்கை கல்யாணம் முடிக்கணும் பேசி பார்க்கும்போது சரி இவங்கிட்ட சின்ன நம்பிட்டு ஒரு வார்த்தை கேட்கல. கேட்க வேண்டாம்ல, அவர்கிட்ட கேட்கணும்ல. அவர் தாலி கட்ட எப்பவும்லாம் நிக்காரு பாருங்க. இல்ல அத்தை மகனை மாலையிடறதுக்கு சம்மதமான ஒரு வார்த்தை கேட்கணும்ல. கேட்கணும். இப்போ உள்ள தாய் மாமா மகளை மாலையிட உமக்கு சம்மதமானு கேட்கணும்ல. நான் கட்ட போறேன் நீ கட்ட போறேன்றாங்க. கேட்டாரா? கேட்கறேன். என்ன கேட்டாங்க? மாப்பிள்ளை என்ன புதன்கிழமை என் பையனை கூப்பிட்டு உங்க பிள்ளைய பரிசம் போட வார. ஆமா, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அன்னைக்கு வச்சிருவோம். புதன்கிழமை என் மகனான சின்ன நம்பியை கூப்பிட்டு சரி உங்க ஊரான குட்லாங்குளத்துல ஆண்டி பகடமுக சோனச்சிய பேசி முடிக்கிறதுக்கு நான் வாரேன். ரைட்டு, நீர் போய் வரலாம். வாங்க. சாப்பாடு முடிஞ்சது, சந்தோஷமா போங்க. ஆண்டி பகட எழுந்திருச்சான். ஆமா, வெறு 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 வெறுன்னு கொட்டுவாங்களுக்கு வந்து தாய் பூலுடையா அக்கா போயிட்டு வாரேன். அத்தை போயிட்டு வாங்கண்ணே. மருமவா ஐயனாப்புல என்ன மாமா போயிட்டு வாரேன். வேங்க போங்க, புதன்கிழமை சந்திப்போம். வந்துருவோம் அப்படின்னு டாட்டா போட்டு மாமா போயிட்டாரு. அப்போ மகனான சின்ன நம்பிய தேடி எல்லோ பாராரே முத்து வீர சின்ன நம்பிய தேடி எல்லோ வாராணி முத்து வீர. அப்பா அப்பா சின்ன நம்பி அப்பாவை கண்டான். இவ்விதமாக இருக்கும் போது யாரு பாடம் அந்த சின்ன நம்பியை பார்க்கணும்னா ஸ்ரீலட்சுமி யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். பெரும் உதவியாக இருந்த மருது பிரதர்ஸ் அவர்களுக்கு நன்றி. இப்படிக்கு நாகராஜ சோழன் அவர்கள் சார்பாக 101 லட்சமும் அடுத்தபடியா சின்ன நம்பி பாடாப்பா சின்ன நம்பி தாய் மாமன் மகளத்தானே பேசித்தான் முடிக்கணுமே. தாய் மாமன் மகளத்தானே அப்போ பார்த்தார்கள் 2 பேர். பாடாப்பா சின்ன நம்பி அப்பா சின்ன நம்பி சீக்கிரமா மாமன் மகளை போய் பேசி முடிக்க போவோம். அப்போ புதன்கிழமையில வீடு வாசல் அலங்கரித்து வெள்ள குதிரையில எங்க சின்ன நம்பி வாரானே. குதிரையில வரானே. அப்போ வெள்ள குதிரையில சின்ன நம்பி வரும்போது என்ன நடக்குமா? ஆனலகன் சின்ன நம்பிக்கு மனதுல ஒரு எண்ணம். என்னையா அடங்காத குதிரையில அமர்ந்து மாம மகளை பேசி முடிக்க. ஆமா, ஐயோ மாட்டு வண்டியில சரி முத்து வீர பகட பூலுடைய ஐயனா பிள்ளை ஒரு வண்டியிலையும் பூலுடைய பட்டு சீலை கட்டியிருக்கா. ஐயனா பிள்ளை பட்டு தாவணி கட்டியிருக்கான். அம்மா ஐயா மாட்டு வண்டி பூட்டி எல்லோ புதன்கிழமையில வேப்பலாங்குளமும் விட்டு மாட்டு வண்டி வருகுதையோ. மாட்டு வண்டி பின்னால ஆனலக சின்ன நம்பி மாமம்மாக சோனச்சிய பரிசம் போட வேணும் என்று சின்ன நம்பி வாரான்.
சின்ன நம்பிய பார்க்கும்போது பட்டு வேட்டி பட்டு சட்டை சட்டை கழுத்துல மைனர் சங்கிலி சங்கிலி கழுத்து கையில மோதிரம் ஆமா போட்டு விறுவிறுன்னு ஆமா குட்டலாங்குளத்துல சரி குட்டுவான் குளத்துல ஆமா தாய் மாமா வீட்டுக்கு பக்கத்துல போது கூட்டத்தை பார்த்தேளோ சரியாவுல கூட்டம் எதுக்கு கூட்டம் மாப்பிள்ளை பார்க்கத்தான் மாப்பிள்ளைய பார்க்கத்தான் பார்க்கத்தானே ஐயா சின்ன நம்பி திருமுகத்தை உன்னுடைய அழக பார்க்க உன்னுடைய அழக பார்க்க மக்கள் எல்லாம் கூடி இருக்க அழக பார்க்க அழக பார்த்து மக்கள் எல்லாம் கூடுவாளே. அப்போ சின்ன நம்பி அழக பார்க்க மக்கள் எல்லாம் கூடி இருக்க மாட்டு வண்டியை விட்டு முத்து வீர பகட கீழே இறங்கினா பூலுடையாலும் கீழே இறங்கினா சின்ன நம்பி குதிரையை விட்டு இறங்குதான் இறங்குனா குதிரையை விட்டு சின்ன நம்பி இறங்குனானு சரி இவருக்கு ஒரு ஆசை என்ன ஆசை ஆஹா ஓஹோ சின்ன நம்பி அழகா பார்த்தான் சின்ன நம்பி அப்போ கூடியிருக்கும் பெண்கள்லாம் நினைக்க எம்புட்டு அழகா இருக்கான் இவ்வளவு அழகா இருக்கானே உத்தர தூணா ஒழுவா வைரமா இருக்கானே இருக்கானே சோனச்சி மாமம்மாவா எட்டி எட்டி பாக்கா மாப்பிள்ளைய பாக்கா ஏட்டி என்ன எனக்கு கிடைச்ச எங்க அத்தை மவனை போல இனிமேல் ஒரு அழகனை நம்ம பார்க்க போறோமா முடியாது எனக்கு கிடைச்சவங்களாம் ஆமா சின்ன நம்பி அழக போல இனிமே யாருக்கு கிடைக்கும் மாப்பிள்ளையே கிடைக்காத அப்போ கூட இருக்கும் பெண்கள் எல்லாம் சின்ன நம்பி வரும்போ ஐயா குலவ சத்தம் போடுவாரா வரும்போது போது ஆனரகன் சின்ன நம்பி குதிரைய விட்டு கீழறங்கி தாய் மாமன் வீட்டுக்குள்ள சின்ன நம்பி புகுந்தான் சின்ன நம்பியோ புகுந்த உடனே ஆமா வாசல் இருந்த ஆண்டி பகட வாங்க 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 மாப்பிள்ள வாங்க பெண் வீட்டார் தானே கூப்பிடணும் ஐயா எல்லாரும் வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க அப்படின்னா வெறுவெறுன்னு சின்ன நம்பிய கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து அமர வைத்தான் சரி சின்ன நம்பி ஓ நீ பெண் பார்க்க வந்திருக்கியா கம்பு சுத்த வந்திருக்கியா அதான் பாக்கேன் பெண்ணை பாருமியா வந்து உட்காரும் உட்காரும் மாமமோட வர சொல்லணுமா வேண்டாமா வரக்கணும்ல பார்க்கணும்ல மாமமோட பார்க்கப்படுற வேண்டாமா பார்க்கத்தானே வந்திருக்காரு அப்போ முத்து வீர பகட என்ன மாப்பிள்ள ஓ உங்க மகளை கூப்பிடுங்க கூட்டிட்டு வாங்க அப்போ அம்மா அம்மா சோனச்சிய என்ற 5-6 சத்தம் போ மஞ்ச நல்ல பட்டும் கட்டி மாமம்மாவ சோனச்சியா கூடியதொரு கூட்டத்துல நடந்து வர சோனச்சியா பார்த்தா சின்ன நம்பி மாமம்மாவா அழக கண்டு மயங்குகிறான் சின்ன நம்பி மாமம்மாவா சோனச்சியா கூந்தலது கருப்பொழிய கொஞ்சம் கூட கருப்பும் இல்ல உருவ ரெண்டும் கருப்பொழிய பின்ன ஒரு கருப்பும் இல்ல ஓலைப்பு செய்யலில ஒரு பாகம் தலைமுடியா பாத்தீங்களா சோனச்சிக்கு ஒரு பாகம் தலைமுடி இருந்திருக்கு இப்ப செல்லம் அவளுக்கு சென்னையை விட்டு இறங்க மாட்டேங்க முடி அந்த காலத்துல எல்லாத்துக்கும் ஒரு பாகம் தலைமுடி இருந்திருக்கு இப்போ செல்லம் அவளுக்கு சென்னையை விட்டு கீழே இறங்க முடியாது அப்போ மாமா மகா சோனச்சிய சின்ன நம்பி பக்கத்துல அமரமல்ல சொல்லும்போ கொஞ்சம் பொறுங்கய்யா மாப்பிள்ளைக்கு பெண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்க வேண்டாமா ஆமா கேட்கணும்ல சின்ன நம்பி ஓ ஐயா ஐயா இங்க பாரு நீருங்க வாரும் தம்பி நீருங்க வாரும் ஓ சோனச்சி எங்க அண்ணா இருக்கா தாய் ஏத்த இங்க வாத்த மாப்பிள்ளை பாத்துக்கோ உனக்கு மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கோ பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பாத்துக்கோ அப்புறம் கவுந்த தலையை நிமிந்தாளா கவுந்த தலையை நிமிந்தாளா சின்ன நம்பி முகத்தவ பார்க்கவே இல்ல இருந்தாலும் 1000 பேர் கூட்டத்துல தலை அசைத்தான் ஆமா சம்மதம்னா சரி உனக்கு சம்மதமா சம்மதம் தான் உனக்கு சம்மதமா சம்மதம் தான் அப்போ கல்யாணம் நடத்தணுமே
நிச்சாம்பலம் பண்ணிடுவோமா? பண்ணுவோம். மாலையை மாத்திருவோமா? மாத்திருவோம். சின்ன தம்பி, மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டார்களும் எதிர்புறமாக அமர்ந்திருக்க உடனடியாக சின்ன நம்பிக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பெண்ணுக்கு பட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா. முகூர்த்த ஓலைய வாசிக்க போறார். வாசிங்க. வாசிக்கட்டுமா? வாசிங்க. எல்லாரும் நல்லா கேளுங்க. நல்லா வாசிங்க. முகூர்த்த ஓலைய வாசிக்கட்டுமா? வாசிங்க. சீக்கிரம் வாசிக்கவா? நேரம் ஆகுதா? உடனடியாக என்ன? வேப்பலாங்குளம் நகர்வாள் முத்து வீரன் பூலுடையாள் திருவளச் செல்வனாம் சிறந்த அழகனாம் சின்ன நம்பிக்கும் ஆண்டி பகடை மகள் அருந்தவ குமாரியாம் சரி சோனச்சிக்கும் வரக்கூடிய 8வது நாள் புதன்கிழமை மாலையிட சம்மதம். மாலையிட காலையில் 8 to 9 மணிக்குள் திருமாங்கலி சூட்ட உத்தமம். அப்போ மங்கையர்கள் குலவை போட 2 பேரும் தாம்பலம் மாத்துனாங்க. அப்போ நிச்சாம்பலம் நடந்திடுமா பார்த்தானே சின்ன நம்பி பட்டு நல்ல வேசி கட்டி மாப்பிள்ளையும் பெண்ணுக்கும் தான் திருநீரு பூசியல்லோ சாப்பாடு போசனங்கள் தான் முடித்து சின்ன நம்பி பார்த்தா ஊருக்கு போகணும். அப்பா முத்து வீரம் போலுடைய ஐயனா பிள்ளைய கூப்பிட்டான். வாங்க வீட்டுக்கு போவோம், வாங்க நேரம் ஆயிடுது. அப்போ முத்து வீரம் போலுடைய மாட்டு வண்டியில வருவா. ஆனழக சின்ன நம்பி வெள்ள குதிரையத்தான் கைவிடித்து பாரானே சின்ன நம்பி பனங்குடி ஊருக்குத்தான் வந்து சேர்த்தான் சின்ன நம்பி. அப்போ பனங்குடி ஊருக்குத்தான் வந்து சேர்ந்தான் சின்ன நம்பி. என்ன நடக்குமா? உடனடியாக வீட்டுக்கு வந்து சின்ன நம்பியோ பரிசம் போட்ட மாப்பிள்ளை, முகூர்த்தம் குறித்த மாப்பிள்ளையாக பனங்குடி ஊர்ல இருக்கும் போது நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு பாருலகும் ஜாதி வச்ச பாப்பா குடி ஊரதில அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவாரு? அங்க யாரெல்லாம் அந்த பாப்பா குடி ஊரதில ஆண்ட பிள்ளை அழக பிள்ளை அழகு தம்புராய பிள்ளையுமா மாந்திரவாதி மாயாண்டி பிள்ளை வண்டிகார சோம பிள்ளை அவர்கள் எல்லோரும் ஆனந்தமா வாழ்ந்து வரும் காலத்துல ஆண்ட பிள்ளை அழக பிள்ளை தம்புராய பிள்ளை மாந்திரவாதி மாயாண்டி பிள்ளை வண்டிகார சோம பிள்ளை இவங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் அந்த கட்டப்புலி விளையதில கருங்குளத்து பறவுக்குள்ள ஓட்டமட பாசானோ ஒரு குளத்து பறவுக்குள்ள அந்த பிள்ளை மக்களுக்கு மாடஞ்சாம்பான்னு ஒருத்தன் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மாடஞ்சாமான கூப்பிட்டு மாடஞ்சாம்பான் இங்க வா, நம்ம வயக்காட்டை போய் உழுதுட்டு வாடா. அப்படியா? வயக்காட்டை உழணுமா? உழுதுட்டு வாரேன். அப்போ கட்ட புலி விளையதில கருங்குளத்து பறவுக்குள்ள கரையாளர் வயலுக்குள்ள ஓட்டமட பாசா ஒரு குளத்து பறவதியில
ஏறதுதான் பூட்டி எல்லோ பூட்டி அல்ல வயக்கட்ட உழுவானா மாடஞ்சாம்பா மாடஞ்சாம்பா வயக்காட்ட உழும்போது உளும்போது கொப்பர திரவி ஒண்ணு இருக்குதப்பா இருக்குதப்பா ஏர்ல மாட்டை பூட்டி மாடஞ்சாம்பா ஏர் அடிச்சிட்டு வாரான் அப்ப சால் அடிச்சு வரும்போது ஒரு சால் அடிக்கி ஒன்னாம் சால் அடிச்சாச்சு ரெண்டாம் சால் அடிக்கி அடிச்சாச்சு மூன்றாவது சால்ல ஆமா என்ன இருக்கு கொழு மொன கடார்னு உடையுது அப்போ கொழு மொன உடைந்த உடனே என்னடா கொழுமன உடைஞ்சு போச்சே அப்ப எட்டி பார்த்தானே எட்டி மல்ல பார்க்கும்போது கொப்பர திரவியத்தை கொப்பர திரவியத்தை அவன் கண்ணால பார்த்தானே கொப்பர திரவியத்தை கண்ணால பார்க்கும்போது வாய்த்தது போல் வாய்த்திருக்கு திரவியம் தான் கிடைத்திருக்கு கொப்பர திரவியத்தை கண்டவன் எடுக்க போறான் அந்த கொப்பர திரவியத்துக்கு ஒரு நொண்டி பூதம் காவலுக்கு இருக்க இவன் மாடஞ்சாம்பா எடுக்க போனாம அவன் பின்னால வந்து புடதியில ஒத்த அற அப்போ ஒத்த அற அடிச்ச உடனே திரும்பி பார்த்தா நொண்டி பூதம் ஏ மாடஞ்சாம்பா இந்த கொப்பர திரவிய உனக்கு வேணும்னா நான் கேட்ட நரபலிய தருவியா உனக்கு என்னையா வேணும் உனக்கு ஆடுதார மாடுதாரே எருமக்கிடா பழிதாரே வாடா அப்பா மாடஞ்சாம்பா ஆடு வேண்டாம் மாடு வேண்டாம் மாடு வேண்டாம் எருமக்கிடா பழியும் வேண்டாம் பலியும் வேண்டாம் ஒரு 8 மாத்த சூழிய கொண்டாந்து தரட்டுமா உனக்கு என்னதான் வேணும்னு வாயை திறந்து சொல்ல அப்ப நொண்டி பூதம் சொன்னுச்சான் அப்பா வாடா அப்பா மாடஞ்சாம்பா ஒருத்திக்கு ஒரு மகன்தான் ஒருத்திக்கு ஒரு மகன்தான் ஒழுக்கமா வளர்ந்தவன் தான் ஆளில அழகந்தானோ அழகிலையும் மன்மதன் தான் பரிசம் போட்ட மாப்பிள்ளைய பழியதுதான் கொடுத்தையானா முகூர்த்தம் குறித்த மாப்பிள்ளைய நரவழியா கொடுக்கணுமே கொடுக்கணுமே என்று நொண்டி பூதம் சொல்லுதையோ கொடுக்கணுமே அப்போ நொண்டி பூதம் சொன்ன போது நொண்டி பூதம் சொன்ன போது பார்த்தானே மாடஞ்சாம்பா யோ ஒருத்திக்கு ஒரு வழி ஒருத்திக்கு ஒரு மகனா கேட்க ஒழுக்கவனா வளர்ந்தவனா கேட்க பரிசம் போட்ட மாப்பிள்ளைக்கு நான் எங்கயா போவேன் இங்க வா என்கிட்ட சட்டம்லாம் பேசக்கூடாது நான் கேட்ட மாதிரி உன்னால பழி தர முடியும்னு இல்லைன்னா இல்லைன்னு அப்படியா தாரையா வெறும் வீட்டுக்கு வந்தான் பிள்ளை மக்களை கூப்பிட்டான் ஐயா பிள்ளை மக்களை எல்லாரும் வாங்க ஏன் அண்ணன் தம்பி 5 பேரும் வாங்கய்யா கதவை அடைங்கய்யா கதவை அடைங்க இந்த கதவை அடைச்சி நான் சொல்லுவதை கேளுங்க யோ யாரு சத்தங்கத்தான் போடாதியோ காத்த கொடுங்க யோ பிள்ளை மக்களே வாங்க உங்க கட்டப்புலி விலையில கருங்குளத்து பரவுல ஒரு கொப்பர திரவியம் இருக்கு என்ன திரவியம் அது என்ன கொப்பரையில எவன் வச்சான் திரவியத்தை இப்படி எல்லாம் பேசாதியோ அந்த கொப்பர திரவியத்தை எடுத்து தந்தா என்ன கேக்கா பலி என்ன கேக்கு கொப்பர திரவியத்தை எடுக்கணும் ஆனா நரபலி கேக்கு யார பிடிச்சு விட்ட ஏ மாடஞ்சாம்பா அவன் கேட்டதை கொடுத்து தூக்கிட்டு வர வேண்டியதானையா யோ அது கேட்டது எப்படி கேக்கு ஆடு மாட கேட்கல நரபலின்னா
வீரனுக்கு வீரனா இருக்கணுமா, இருக்கணும். சூரனுக்கு சூரனா இருக்கணுமா, இருக்கணும். ஆளுல அழகனா இருக்கணுமா, இருக்கணும். அழகுல மன்மதனா இருக்கணுமா, இருக்கணுமா. பரிசம் போட்ட மாப்பிளைய பழி கேக்கு. இது கேட்க எங்க போய் பார்க்க? பரிசம் போட்ட மாப்பிள்ளையவன் இருக்கான். மாப்பிள்ளை எங்க போய் பார்க்க? ஒருத்திக்கு ஒரு மகன், ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருக்கணுமா. ஆமா. எவன் வச்சிருக்கான்? எவன் கொடுப்பான் அப்படி? புள்ள மக்களுக்கு ஒன்னும் ஓடல. ஓடறிய திரவியம் வேற, கொப்பரை திரவியம் முடிச்சுக்கிட்டு இருக்கு. 7 கடார திரவியம். ஏ அப்பா, இருந்து சாப்பிடலாம். 7 தலைமுறை. ஒருத்திக்கும் ஒரு மகன் எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? மாடன் ஜாம்பானுக்கு அப்பந்தான் சின்ன நம்பி ஞாபகம் வருது. வருது. ஐயோ ஐயா, ஐயா, ஆண்டா பிள்ளை, ஓ ஓ அழகா பிள்ளை, பிள்ளை, ஓ தம்பராய பிள்ளை, பிள்ளை, வாங்க ஐயா. எல்லாரும் வாங்க. இந்த அண்ணன் தம்பி 5 பேருக்கும் ஒரே ஒரு தங்கச்சி. தங்கச்சி யாரு? அவ பேரு தான் சுந்தர நாச்சியா. அடே சுந்தரநாச்சியா? அவளதான் பனங்குடி ஊர்ல இருக்காரே மாணிக்க வாசகம் பிள்ளை. மாணிக்கவாசகம் பிள்ளைக்கு, மாணிக்க வாசகம் பிள்ளைக்கு சுந்தர நாச்சிய திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கு. அங்கதான் கொடுத்துருக்கு. அப்ப இவன் சொல்லுதான் மாடஞ்சாம்பான், என்ன உங்க வீட்டுல வளர்ப்பு பிள்ளையா இருக்கானே இந்த சின்ன நம்பி, உங்க தங்கையாகப்பட்ட சுந்தரநாச்சி வீட்டுல வளர்ப்பு பிள்ளையா பகட வீட்டு மகன். ஆமா. சின்ன நம்பின்னு ஒருத்தன் இருக்கான். இருக்கான். அவன் பெரிய வீரன், வீரன், பெரிய அழகன், சூரன், பரிசம் போட்ட மாப்பிள்ளை. மாப்பிள்ளை அவனை கொண்டு வந்து பழி கொடுக்கணும். கொடுத்துருவோம். ஏன் மாடஞ்சாம்பான், எப்பா நீ சொல்லுத யோசனை எல்லாம் சரிதான், சரியாத்தான் இருக்கு. அவனை எப்படி இங்க கூட்டிட்டு வர? அதான் எப்படி கொண்டு வர? அப்படி கேளுங்க. என்ன வழி? ஒரு விவரம் சொல்லுங்க கேளுங்க. சொல்லுங்க. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிழமையில உங்க அப்பாவுக்கு ஒரு திதி இருக்குன்னு ஓலை எழுதுங்க. 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 எப்படி எழுதணும்? எப்படி? உங்க அத்தானுக்கு ஒரு ஓலை, ஓலை. உங்க தங்கையாகப்பட்ட சுந்தர நாச்சியாளுக்கு ஒரு ஓலை. 2 ஓலை, 2 ஓலை எழுதணும். உங்க அத்தானுக்கு எப்படி எழுதணும்? என்ன விவரத்தை போட்டு எழுதணும்? நலம் நலமறியா ஆவா. ஆவா ஆவா. இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வருஷத்திரி இருக்கு. வச்சிருக்கோம். இங்க காய்கறி விலைலாம் ரொம்ப கடுமையான உயர்வா இருக்கு. ஆமா. நீங்க எப்படியாவது உங்க மகனான சின்ன நம்பிட்ட காய்கறி வாங்கி கொடுத்துருங்க. கொடுத்துடுங்க. கொடுத்துடுங்க அப்படின்னு எழுதுங்க. சரி. உங்க தங்கச்சியான சுந்தரநாச்சிக்கு, ஆமா, சின்ன நம்பி எப்படியாவது உன் புருஷங்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சேன்னா 7ல் ஒரு பங்கு உனக்கு. உனக்கு தந்துருவோம். உனக்கு தந்துருவோம் தாங்க. சரி, என்ன ஓலை எழுதுவோமா? எழுதுங்க. பிள்ளை வாழ கூப்பிடுங்க ஐயா. வாங்க பிள்ளை வாழு. ஆண்டா பிள்ளை. ஆண்டா பிள்ளையா? அழகு பிள்ளையா? எல்லா பிள்ளையும் அவர் தான். சரி, ரைட்டு. ஆண்டா பிள்ளையும் அவர் தான், அழகா பிள்ளையும் அவர் தான், தம்பராய பிள்ளையும் அவர் தான், மாயண்டி பிள்ளையும் அவர் தான், சோம் பிள்ளையும் அவர் தான். யாத்தா கொடைலாம் பிடிச்சாச்சே ஐயா. ஓலை எழுத போறார். எழுதுங்க. எழுதுங்க. எழுதுவோமா? எழுதுவோமா? பிள்ளை தம்பராயம் பிள்ளை. அவள் தான் எழுத. அவளை நீ ஏன் பிறத்தாரீர்? அதான் கேட்க. அவள் எழுதட்டுமா? எழுதுங்க. ஐயா, உயர் திரு மகாகணம் பொருந்திய அத்தான் ஸ்ரீ 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 மாணிக்க வாசகம் பிள்ளை அவர்களுக்கு அத்தனை சிரியும் அதில் போடணும். அத்தனை சிரியும் போடணும். அதான் கரெக்டா எழுதிருவாங்க. அதான் எழுதா. எழுதியாச்சா? அத்தான் அத்தான் நலம் நலமறிய ஆவா. ஆவா ஆவா. என்ன ஆவான்னா எழுது? நலம் நலமறிய ஆவல். அப்படி எழுதக்கூடாது. அது அப்படித்தான் எழுத. பிள்ளை மக்கள் அப்படித்தான் எழுதுவாங்க. ஆவா ஆவா. அத்தான் அத்தான் நலம் நலமறிய ஆவா. ஆவா. இங்கு நாங்கள் நலம். நலம். நீர் அங்கு நலமா. நலமா. என் தங்கை சுந்தரன் ஆட்சியால் நலமா. நலமா. அத்தான் அத்தான் இந்த பிள்ளை மக்களுடைய தோப்பனார். 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 எங்க அப்பாவுக்கு வருஷத்திரி வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம். இங்க காய்கறி விலை ரொம்ப கடும் உயர்வு. 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 முறுக்குவத்தை இல்ல. இல்ல. உங்க வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய சின்ன நம்பி இடத்துல பனங்குடி சந்தையில காய்கறி வாங்கி சின்ன நம்பியுடைய இடத்துல கொடுத்து விடுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு உங்கள் பாசமுள்ள அன்பிற்குரிய மைத்துனன்மார்கள் ஆண்டா பிள்ளை, அழகா பிள்ளை, தம்பராய பிள்ளை, மாயாண்டி பிள்ளை, சோம் பிள்ளை. எழுதியாச்சா? எழுதியாச்சு ஐயா. அந்த ஓலையை கிழிச்சிங்க தாங்க. படிச்சு பார்த்துக்கிடுவோம். அந்த ஓலையை கிழிச்சிங்க கொடுங்க. தங்கச்சிக்கு உள் ஓலை எழுதணும். அது எப்படி? அது ரகசியமா எழுதணும். ஆமா, சத்தம் போடக்கூடாது. அப்போ என்ன, தங்கச்சிக்கு நம்ம உள் ஓலை ஒண்ணு எழுதுங்க. பார்க்க கூடாது யாரும், எனக்கும் சாமிக்குள்ளது. சரி 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 இருக்கட்டும். தங்கை சுந்தரநாச்சியாளுக்கு எழுதி கொள்வது. எழுதுங்க. இது உள் ஓலை. ஆமா, ரகசிய ஓலை.
தங்கை சுந்தரநாச்சியாளுக்கு அன்னமார்கள் எழுதிக் கொள்வது தங்கை என்ன நம்மளுடைய வயக்காடான கட்டக்குள விளவு கருங்குளத்து பிறவு கம்மா வயல்ல ஒரு அழகான ஓட்டமடப்பாசான ஒரு குளத்து பரவுல கொப்பர திரவி இருக்கு கொப்பர திரவியத்தை எடுத்து கொடுக்கிறதுக்கு ஒருத்திக்கு ஒரு மகன் ஒழுக்கமா வளர்ந்தவன் உன் வீட்டுல வளர்ப்பு மகனா இருக்கும் சின்ன நம்பிய பலி கொடுத்தா கொப்பர திரவியத்தை எடுத்துடலாம் அத்தாங்கிட்ட சொல்லி சின்ன நம்பிய அனுப்பி வச்சேன்னு சொன்னா 7ல் 1 பங்கு உனக்கு பங்கு உண்டு ஓலை எழுதியாச்சு கொண்டாங்க அதையும் கொண்டாங்க ஓலையை எழுதியாச்சு ஐயா சரி ஓலையை மடிச்சு அம்மா இந்த ஓலையை கொடுக்கறதுக்கு ஒரு பையன் வேணும்ல தம்பி ரோசாப் செட்டுங்க வாம்பா வா தங்கம் கொண்டு நாட்டாமிட்ட கொடு அந்த தங்கம் சொன்னா கேப்பா ஆமா தம்பி ஐயா பனங்குடி ஊர் உனக்கு தெரியுமா தெரியும் வெக்கப்படாத தங்கம் தெரியுமா எங்க அத்தான் வீடு உனக்கு தெரியும்ல கரெக்டா அடிச்சிட்டான் எங்க அத்தான் யாருன்னு தெரியுமா மாணிக்கவாசம் பிள்ளை அண்ணா இருக்காரு பாத்தியா அங்க இருக்காங்க அந்த உட்கார்ந்து இருக்காங்களே அந்த சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காவளே நம்ம பெரியப்பா ராமியா பெரியப்பா ஆமா அவள் தான் இப்ப நமக்கு அவள்கிட்ட போய் இங்க பாரு இந்த ஓலையை கொண்டு கொடுத்துட்டு 1000 ரூபாய் வேண்டாம் பலி நடைக்கு காசு செலவுக்கு வேணுமாம் நான் சொன்னேன் 1000 ரூபாய் வேண்டாம் அப்போ உனக்கு இல்ல எனக்கு வேண்டாம் ஓலை எழுத கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன் கொடுத்து அவட்ட கொண்டு ஓலையை கொண்டு கொடுத்துட்டு வா 1000 ரூபாய் வேண்டாம் வரணும் வழி செலவுக்கு காசு வேணும் சும்மா வந்துடாத சும்மா வந்துனா டவுசரை கலத்துறேன் அப்போ ஓடி வரான் தூது வேணும் தூது ஓலை எது கொண்டல்லவோ ஆராணி தூது வந்தான் பாப்பா குடி ஊரும் விட்டு வேப்பேளங்குளமும் விட்டு என்ன ஓலையை கொடுத்தான் துட்டு வாங்கலையே தம்பி துட்டு தரலையோ அப்போ பனங்குடி மாநகரத்தில மாணிக்க வாசகம் பிள்ளையோட வீட்டுக்கு தான் வந்தானே ஆனழக சின்ன நம்பி இருக்கும் போது ஓலையை கொண்டுட்டு வந்தான் ஓலையை கொண்டுட்டு வந்து நீ உட்காந்துக்கோ அதனால ஓலையை கொடுத்தான் சுந்தர நாச்சியா பார்த்தா தம்பி ஒரு தண்ணி கிண்ணி சாப்பிட்டு போயேன் நான் தண்ணியை கொடுத்தான் ஓலையை வாங்கிட்டு இவனை அனுப்பிச்சான் ஓலைய வாங்குகிறான் சுந்தர நாச்சியா ஓலைய படிக்கும் போது உள்வோல ரகசியத்தை தெரிந்து கொண்டால் சுந்தரனாச்சி சின்ன நம்பியத்தான் பலி கொடுத்தா குப்பர திரவி ஒன்று கிடைக்கும் என்று ஆசை கொண்டாலே சுந்தரனாச்சி அதுக்குத்தான் சொல்லுவாங்கோ தான் பெறணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி சொல்லுவாங்கல்ல இவன் நினைச்சா சின்ன நம்பிய பலி கொடுத்தாலும் பரவாயில்லை இந்த கொப்பர திரவியத்தை நாம வாங்கணும்னு ஆசைப்பட்டு சுந்தரனாச்சிக்கு ஆசை வந்துடுது உள்வோலைய படிச்சு பார்த்தா உள்வோலைய கிழிச்சு தூர போட்டுட்டு வீட்டுக்காரருக்கு எழுதின ஓலையை மட்டும் வச்சிருந்தா மாணிக்க வாசகம் பிள்ளை சாப்பிட வந்தாரு சாப்பிட வந்த உடனே மாணிக்க வாசம் உள்ள சாப்பிட உட்கார்ந்துருக்காரு இவ வந்தா என்ன ஐயா சாப்பிடுங்க அப்போ சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு சரி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமே என்ன பிள்ளை சொல்ல போற வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிள்ளையுடைய தகப்பனாருக்கு திதி வருஷ திதிக்கு என்ன செய்யணும் வருஷத்திரி இருப்பதால காய்கறி வாங்கி கொடுக்குமாறு எங்க அண்ணன்மாரு ஓலை எழுதியிருக்கான் அப்படியா இந்த ஓலையை கொண்டா படிக்கட்டும் படிச்சு பாருங்க விறுவிறுன்னு ஓலையை வாசிச்சு பார்த்தா சரி நல்ல வாசிப்புதான் ஆஹா என்ன ஏட்டி கேட்டாரு பாக்கணும் ஒரு கேள்வி பிள்ளைமார் என்ன கேட்டாரு மாணிக்க வாசம் பிள்ளை கேட்காரு என்ன கேட்டாரு ஏட்டி உங்க அண்ணன்மாரு குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லாமையா இருக்கான் அதான் உங்க அப்ப எவ்வளவு வயக்காட்டை சேர்த்து போட்டிருக்காரு ஒரு வயக்காட்டை வித்தாலும் போது 9 கொட்டை காய்கறி வாங்கலாம் 9 தீனி நடத்தலாம 9 தீனி வைக்கலாம இல்ல
என்னுடைய வீட்டுல வளர்ப்பு மகனா என் பிள்ளை சின்ன நம்பிய எவன் வீட்டு திதிக்கு அனுப்பணும்? நான் அனுப்ப மாட்டேன்ட்டாரு. வேணும்னா உங்க அண்ணமார வந்து வாங்கிட்டு போய் சொல்லு. சொல்லு. சின்ன நம்பிய பாப்பாக்குடி ஊருக்கு அனுப்ப முடியாதுன்னுட்டாங்க. சுந்தரனாச்சி பார்த்தா அந்த மனுஷன் கோளாறு பிடிச்ச மனுஷன், ரொம்ப கோளாறு பிடிச்ச மனுஷன். எது எடுத்தாலும் யாருக்கு மாறலா பேசிட்டு இருக்கான். சின்ன நம்பி இவரு சொன்னாதான் இவன் போவான். புள்ள மக்கள் சொன்னாதான் சின்ன நம்பி போவான். மாணிக்க வாசகம் பிள்ளை சொன்னாதான் இவன் வாயை திறப்பான். வாயை திறந்து போயிட்டு வராம்பான். அப்ப என்ன செய்யணும்? என்ன? புருஷனை மயக்கணும். அதுக்கு என்ன வழி? ஒரு மை சேகரிக்கணும். அது என்ன மை? ஆமா மை. அதனால அவ தாய்க்கிழவி வீட்டுக்குத்தான், தாய்க்கிழவி வீட்டுக்குத்தான் மாறாள நாச்சியாலோ கண்ணீரை வடிக்கால வடிக்கால கபட நாடகமா சொல்லுவாளா சொல்லுவாளா அப்போ சுந்தர நாச்சியாளோ அந்த தாய்க்கிழவி முன்னால தலைய விரிப்பாளா பார்த்தாள தாய்க்கிழவி. ஏட்டி நாச்சியா ஏன் அழுவுத? என் ஆச்சி என் புருஷன் என்ன அடிக்காரு பிடிக்காரு அவமானமா பேசுதாரு. ஏட்டி உன் புருஷன் மாணிக்க வாசம் பிள்ளை அப்படி பேச மாட்டாரு. அப்படிலாம் நினைக்காதீங்க. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும். மாணிக்க வாசம் பிள்ளை என்ன பேசாத பேச்சு இல்ல ஆச்சி. எது சொன்னாலும் என்ன மதிக்க மாட்டாரு. என் புருஷனை மயக்கிறதுக்கு மை வேணும்னா, மை வேணும்னா செலவாகுமே. அதை பத்தி பிரச்சனை இல்ல. அம்மா 10,000 பொண்ணு தந்தா பொண்ணு தந்தா நான் மையதான் அரைப்பேனம்மா. அம்மா 10,000 பொண்ணுக்குத்தான் சண்டாளி தாய்க்கிழவி மைய அரைப்பாளா. யாருக்கும் மை வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. சொல்லட்டுமா? அவன் நாட்டு கழுகெடுத்த நாரையுட மண்டைகளும் வட்டமிடும் கூவத்தால வான்கோழி கறி எடுத்தா. வான்கோழி கறியோட குரங்கு தலை பேனும் கோவேரி பித்து அவ ஒட்டு வகை அத்தனையும் ஒட்டு வகை அத்தனையும் திட்டமுடன் தான் சேர்த்து 8 அடை 8 நாள் மையதுவும் அரைக்கால முன்ன பூவா முருங்க பூவா முள்ளேலி தோலை எடுத்தா வல்லாரைய கையில் எடுத்தா